குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்த்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஜாதகத்தில் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிறத கொஸ்டின். என்னோடய பதில் வந்து என்னென்னா, ஜாதகத்தை வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது. உறுதியாக சொல்கிறேன். ஜாதகத்தை வச்சுலாம் வந்து குலதெய்வத்தோட அருளோ அந்த இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நேரம் தான் வந்து என்னென்னா, நீங்கள் அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஜாதகம் பார்க்க வர. ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய கோச்சாரம் தான் வந்து என்னென்னா, குலதெய்வத்தோட அருளை தான் பார்க்க முடியுமே ஒழிய குலதெய்வம் எது குலதெய்வம்னு நம்ம உறுதியாக சொல்லவே முடியாது. அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ், உண்மையிலே ரொம்ப பெரிய ப்ராசஸ். அஷ்டமங்கல பிரசனம்னு சொல்லிட்டு ஒரு பிரசன முறை உண்டு. அது மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். அதில் வந்து ஒரு 108 சோழிகளை வச்சு ஒரு ப்ராசஸ் இது இருக்கும். குறிப்பிட்ட காலகட்டத்திலும் அது ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 10 நாளைக்கு தான் வந்து அந்த இதுக்கே வந்து பொருத்தமான நாட்கள். ஏன்னா வந்து அதில் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு மாதத்துலேயே வந்து ஒரு 8 நாள் 10 நாள் தான் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது ஒரு மாதத்துலேயும். அப்போ வந்து என்னென்னா, அந்த கலை வந்து எவ்வளோ பெரிய கலைன்னு நினச்சி பாருங்கள். அப்போ ஒரு அஷ்டமங்கல பிரசனம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தேவமங்கல பிரசனம், அப்புறம் இன்னும் சில பிரசனங்கள்லாம் பார்க்கும்போது குறிப்பிட்ட நாட்களில் தான் பார்ப்பேன். எல்லா நாட்களையும் பார்க்கவே மாட்டாங்க. இப்போ வந்து எப்படின்னா, இது சுருக்கமாக சொல்ல போகிறதா இருந்தால், ஒருத்தருக்கு குலதெய்வம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு அஷ்டமங்கல பிரசனத்து மூலமாக அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை அவருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கையில் காசு இல்லை, அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பணம் எப்போ சேருதோ அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அது வரைக்கும் வந்து என்னென்னா, உங்கள் குலசாமி வந்து எதுவாக இருக்குன்னு தோணுமோ அது பக்கத்தில் ஏதாவது ஒரு தெய்வத்தை கும்பிட்டுட்டே வாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. சப்போஸ் வந்து எனக்கு சுத்தமாக குலதெய்வமே இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்கும். ஒரு காவல் தெய்வமா, ஒரு பெண் தெய்வமா, இல்லை ஒரு சர்ப்ப தெய்வமா, ஏதோ வந்து பாதுகாத்துட்ருக்கோம். அதை கூட கும்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இது எப்போன்னா வந்து என்னென்னா, உங்களுடைய அடுத்த சந்ததியர்கள் வளர்ச்சி பெறணும், குடும்ப முன்னேற்றம் பண்ணணும், அப்படி ஒரு சில கேரக்டர்லாம் இருக்குது. எவ்வளோ காசு சம்பாரிச்சாலும் தங்கவே மாட்டேதப்பா, வீட்டில் ஒரு இதே இல்லை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல குலதெய்வத்தோட அருள் வேணும். குலதெய்வம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு முன்னேற்றமே இல்லை, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம், ஒரு முன்னேற்றமே இல்லை, கம்பெனி நஷ்டத்தில் போகுது அப்படின்னு குடும்ப ஆட்களாக மூலமாக வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறோம், ஒரு குடிசை தொழிலாவோ ஏதோ ஒன்று பண்ணுறோம், கம்பெனி முன்னேற்றமே இருக்க மாட்டுது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து குலதெய்வத்தோட அருள், குலதெய்வத்தோட இது வந்து விஷயங்களும் வந்து தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து கல்யாண ஆயிடுச்சு, குழந்தைகளே இல்லை அப்படின்னோடனே குலதெய்வம் இல்லாத போது அது வந்து பெரிய லெவலில் பாதிக்கும். அப்போ வந்து என்னென்னா, அடுத்த சந்ததிகளில் வந்து பாதுகாக்கவும் அடுத்த குலத்தை காக்கவும் தான் குலதெய்வத்தோட வேலையை. ஒரு குலத்தை காக்கணும், அதுதான் அந்த குலதெய்வத்தோட வேலை. இது தனியாக ஒரு நபர் மட்டும் செலவு பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த குலத்தை சேர்ந்த எல்லா நபர்களும் சேர்ந்து, அந்த பங்காளிகள், ஒரு வீட்டு பங்காளின்னு சொல்லுவாங்க, ஒரு சாமி கும்பிடக்கூடிய பங்காளி, அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செலவு பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து ரொம்ப சிறப்பு. அப்படி பார்க்கும்போது என்னென்னா, ஒரு ஒற்றுமை தெரியும். அப்போ ஒரு இது தெரியும், அன்றைக்கி வந்து அது நல்ல வேலை செய்யும். அப்போ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது ஏன் இந்த பதிவுனா, நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் தெரியாத ஆட்கள், நான் சொல்கிறது வந்து என்னென்னா, விஷயமே தெரியாத ஆட்கள் வந்து என்னென்னா, ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் குலசாமியை அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் நான் சொல்கிறது வந்து என்னென்னா, ஜாதகங்கிறது என்பது நீங்கள் பிறக்கும்போது இருந்த நிலைமை தான். அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் மாறிப்போச்சு. அப்போ மாறி போன ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோனா எத்தனையோ வருடங்கள் கடந்துருக்கலாம். ஒருத்தருக்கு பிறந்து 50 வருஷம் ஆகிருக்கலாம், 60 வயசு ஆகிருக்கலாம். அந்த ஜாதகத்துக்கு அந்த வயசு ஆகிருக்கு, அந்த ஜாதகத்துக்கும் 50 வயசு 60 வயசு ஆகிருக்கு. அப்போ இருக்கும்போது வந்து என்னென்னா, 50 வருஷம் முன்னாடி உள்ள நிலமை வேறு, இன்றைக்கி இருக்கிற நிலமை வேறு. அதை வந்து இந்த 12 ராசி கட்டத்தில் வச்சு சொல்லவும் முடியாது, 9 கிரகத்தை வச்சு சொல்லவும் முடியாது. கோச்சாரை வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பார்க்கக்கூடிய நேரங்கள் வந்து அது சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. வெறும் ஜாதகத்தை வச்சே குலசாமி சொல்லலாம். உங்கள்கிட்டருந்து நான் வந்து 100 200 ஈஸியாக வாங்கிக்கலாங்க, நான் ஒரு பொய் சொல்லி வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் நான் பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். வெறும் ஜாதகத்தை வச்சு குலதெய்வத்தையோ குலதெய்வத்தோட விஷயங்களை எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. இது என்னோடய ஆணித்தனமான உண்மை. ஏன்னா நான் பிரசனம் பார்க்கக்கூடிய ஆள், பிரசனம் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் வரக்கூடிய நேரத்தில் குலதெய்வத்தோட அருள் கண்டுபிடிக்கணும்னு எல்லாமே முயற்சி பண்ணலாம்.
சில பேர் எத்தனையோ பேர் வந்து அஷ்டமங்கல பிரசனத்தை வந்து எத்தனையோ பேர் பார்த்து 2-3 தடவை பார்த்து குலதெய்வ அருள் கொடுக்கல. அப்போ அதையும் புரிஞ்சுக்கணும். சில பேரில் பார்த்தோன்னா குலதெய்வமே கூட சுற்றிக்கிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது. குலசாமி பேர் வச்சுருக்கணும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கூட இத்தனை நாள் இருந்திருப்பாங்க. அதை வந்து அந்த அஷ்டமங்கல பிரசனத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். என் குலதெய்வம் என் கூடவே இருந்திருக்குன்னு அப்போ தான் ஃபீல் பண்ணுவாங்க. நான் நிறையா பார்த்துட்டேன் அந்த மாதிரி. குலதெய்வமே அவங்க கூடவே சுற்றிக்கிட்டே இருந்திருக்கோம், அதெல்லாம் தெரியாது. என்னான்னு தெரியலப்பா, இந்த கோயில் வந்ததுக்கப்புறம் தான்ப்பா எனக்கு மன நிம்மதியாகவே இருக்குது. ஒருவேளை இதுதான் எங்கள் குலதெய்வமாக இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு குலதெய்வம்னு எடுத்துட்டோம்னா அதோட சார்ந்த விஷயங்கள், இப்போ நம்ம 18ஆம் படி கருப்புசாமி எடுத்துட்டோம்னா அதுவும் மாரநாட்டு கருப்புசாமி ஏறக்குறைய ஒன்று தான். அதோட அம்சங்கள் எல்லாமே ஒன்று தான், இருந்தாலும் நபர்கள் வேறு. ஒருவேளை வந்து 18ஆம் படி கருப்புசாமி தான் ஒருத்தருக்கு குலதெய்வம்னா அது கண்டுபிடிக்காத முன்னாடி வரைக்கும் வந்தோன்னா அவர் 18ஆம் படி கும்பிட்டாலும் அந்த மன நிம்மதியை கொடுக்கும். அதனால தான் வந்து என்னென்னா நான் நிறைய பேருக்கு சொல்கிறது வந்து என்னென்னா, இந்த சென்னை வாசிகள், குறிப்பாக வந்து சென்னை வாசிகள் வந்து என்னென்னா அவங்க ஒரு பர்டிகுலர் காலத்துக்கு அப்புறம் பிறந்தவங்களாம் வந்து என்னென்னா அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. குலதெய்வத்துக்கான தெரியாது, அவங்க கண்டுபிடிக்கல. அப்போ வந்து என்னென்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு காதால் கேட்கக்கூடிய விஷயங்கள், ஒரு கருப்பு சாமி, ஒரு பெண் தெய்வம், ஒரு சர்ப்ப தெய்வம், ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு கேள்விப்பட்ட ஏதாவது ஒரு தெய்வம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் டக்குன்னு ஏதாவது ஒரு தெய்வத்தை போய் கும்பிடுங்க, உங்களுக்கு மனதை கொடுக்கும்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி பதிவில் வந்து நான் அதுதான் சொல்லியிருப்பேன். அப்போ அதுதான் வந்து இந்த இடத்துல முக்கியமான விஷயமா படுது. இந்த பதிவு போடுறதுக்கு முக்கியமான நோக்கம் வந்து என்னென்னா, ஜாதகத்தை வச்சு குலதெய்வத்தோட அருளோ குலதெய்வத்தோட விஷயங்களை வந்து எதுவுமே தெரிஞ்சுக்கவே முடியாது. அதோட பேர் கொண்டு தெரிஞ்சுக்க முடியாது. இது என்னோடய ஆணித்தனமான உண்மைகள். இதுக்காண்டி நிறைய பேர் வந்து கீழே வந்து நிறையா பேர் கமெண்ட்ஸ் அடிக்கலாம், இது பண்ணலாம். நான் அதுக்கெல்லாம் கவலையே படுறதில்ல. மற்றொரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.